ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சஜாக்கோ சேனல் சார்பாக. இன்னைக்கு நவம்பர் 14 குழந்தைகள் தினம். உலகம் முழுக்க நவம்பர் 20 தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் நவம்பர் 14 தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. அது ஏன் தெரியுமா? அதற்கு காரணம் வேற யாரும் இல்லை, நம்ம நேரு மாமா தான். குழந்தைகளால் அன்பாக நேரு மாமா என்று அழைக்கப்படும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் பிரதமராக இந்தியாவில் பதவி வகித்தாங்க. அந்த ஜவஹர்லால் நேரு 1889 நவம்பர் 14 அலகாபாத் நகர்ல பிறந்தாங்க. இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவின் அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. குழந்தைகள் மீது அளவுக்கு அதிகமாக பிரியம் கொண்டவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவை உருவாக்குபவர்கள் என்று கூறிய நேருவின் மீது குழந்தைகளும் அதீத அன்பை காட்டினார்கள். எனவேதான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில ஆண்டுதோறும் நவம்பர் 14 இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது. சாச்சா நேருவை பற்றி ஒரு சில வரிகள் உங்களுக்காக எடுத்து வந்துள்ளேன், கேளுங்கள். அலகாபாத்தின் புதல்வன் ஆசிய ஜோதி, இந்திராவின் தந்தை, ஈடில்லா தலைவர், உண்மையான காந்தியின் தொண்டர், ஊக்கத்தில் உயர்ந்தவர், எல்லோருக்கும் நண்பர், ஏழை பங்காளர், 5 ஆண்டு திட்ட நாயகர், ஒற்றுமையை விதைத்தவர், ஓங்கு புகழ் இந்தியர், அவ்வை வழி வாழ்ந்தவர், ரோஜாவின் ராஜா போன்ற பல பெருமைகளை மகுடமாக சூட்டியவர். நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படும் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை தான் நாம் எல்லாம் இன்று வரை குழந்தைகள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தனது மகன் பல்கலைக்கழகத்தில் எந்த வாசல் வழியே வருவானோ என்று தெரியாமல் அத்துணை வாசல்களிலும் தனது 4 சக்கர வாகனங்களை நிறுத்தி வைக்கும் அளவிற்கு அன்றைய மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர்தான் மோதிலால் நேரு. மோதிலால் நேருவுக்கும் சுரூபராணி அம்மையாருக்கும் 1889 நவம்பர் 14 புதல்வனாக பிறந்தார் ஜவஹர்லால் நேரு. பல போராட்டங்களுக்காக சிறை சென்றவர். ஒன்றல்ல இரண்டல்ல 9 ஆண்டுகள் விடுதலைக்காக தனது வாழ்வை சிறையில் கழித்த ஒரு மாமனிதர் என்றால் அது ஜவஹர்லால் நேரு. மகாத்மா காந்தியின் தலைமைக்கு ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கிய நபராக ஆனார். உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு போன்ற இயக்கங்களில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பல அகிம்சை போராட்டங்களிலும் பணியாற்றினார். நேருவின் அறிவுத்திறன் மற்றும் மக்களிடம் தொடர்பு கொள்ளும் திறனாலும் அவரை காங்கிரஸ் கட்சியில் ஒரு மரியாதைக்குரிய தலைவராக உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறது என்றால் காலம் அவருக்கு கொடுத்த கொடை. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு நம் நாட்டின் முதல் பிரதமராக பதவியேற்றார். இந்தியாவை ஒரு ஒருங்கிணைந்த நாடாக வலுப்படுத்த நேருவின் தலைமையை பங்காற்றியது. அதோ பாரு ரோடு மேல காருக்குள்ள யாரு, எங்க மாமா நேரு, நேரு என்ன சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு அப்படின்னு குழந்தைங்க எல்லாருமே பாடல் பாடுவாங்க. நவம்பர் 14 நேருவுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நம்ம சஜாக்கோ சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புதிய வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Sajako.